ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா சட்னி அரைக்கட்டும். சரி, ஓகே. நிஷா வந்து புகை கிளம்புதேடி. சரி, நீ என்ன நிஷா ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சிம்பத்தினா என்ன தமிழில் என்ன? அதாவது ஒருத்தவங்க மேலே பரிதாபப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் இல்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா நிஷா ரொம்ப பாவம், செல்வா வெட்டி பையன். எடுறா அம்மா செல், எடுறா அம்மா செல் எடு. எங்கடி உன் செல்லு? இல்லையா? என்னன்னா நிறைய பேர் கமாண்டில் ஐயோ செல்வா வேலைக்கு போகிறதில்ல. எப்படிங்க வேலைக்கு போகாமல் எப்படிங்க சோறு சாப்பிட முடியும்? வேலைக்கு போகாமல் எப்படி சோறு சாப்பிட முடியும்? இன்னைக்கு சம்பாரிச்சு இன்னைக்கே சாப்பிட்டு பிய பேண்டா சரியா போயிருமா? வருங்காலத்துக்கு உனக்கு ரத்தம்லாம் இப்போ உங்க அப்பா வந்து பென்ஷன் வாங்குறாங்க, வேலைக்கு போக வேண்டியதுலாம் இருக்காங்க. இப்போ வீட்டில் இருந்தாலும் அவங்க சாப்பாடு வந்துடும், காசும் வந்துடும். உனக்கு இரு ஒரு வராதுப்பா. இருப்பா 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 நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், அப்படியே பொறுமையாக கேளு. இப்போ உனக்கு எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது? எத்தனை சேனல்லேருந்து காசு வந்துக்கிட்டு இருக்கு? எத்தனை சேனலில்? 5 சேனல். ஒவ்வொரு சேனல் பேரும் சொல்லு. தர்ணீச உருட்டாத. எத்தனை சேனல்லேருந்து காசு வந்துக்கிட்டு இருக்கு? 5 சேனல். 5 சேனல் பேரையும் சொல்லு பார்ப்போம். செல்வா டெக்கு, நிஷா விலாகு, களத்தூர் பொண்ணு, குவைத் செய்தி. 5 சேனல்லேருந்து காசு வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு. இது உண்மையா பொய்யா? 5 சேனல்லேருந்து. இந்த 5 சேனலுக்கும் வீடியோ எடுக்கிறது யார்? ஒரு நாளைக்கு ஒரு சேனலுக்கு ஒரு வீடியோன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எடுக்கணும்? அப்போ 5 சேனலுக்கு ஒரு சேனலுக்கு நம்ம 4-5 வீடியோ கூட போட்டு விட்றோம். சரியா? சரியா? ஆமாவா இல்லையா? செத்து போனாலும் எங்கள் அப்பா பென்ஷன் வாங்குறாரு, அவர் வாத்தியார் வேலை பார்த்தாரு, பென்ஷன் வாங்குறாரு, அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. இப்போ நான் செத்து போனால் கூட உனக்கு காசு வருமா வராதா? அது தெரியலைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு தனியாக அது பேன் பேன் பண்ணிட்டாங்கன்னா நீ தெளிவாக கற்றுக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பணம் வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. இதெல்லாம் விட்டுரு, ஆன்லைன்மே விட்டுரு. இல்லாமல் அப்படின்னா எனக்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 11வது வருஷம் நம்ம வெட்டிங்கு கேக்கும் வெட்டியாச்சு. 11 வருஷம் ஆரம்பத்துக்கும் கல்யாண நாளைக்கு வெட்டினோம். சரியா? 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. தாரணீஸுக்கு எத்தனை வயசு? 8 வயசு. இப்போ உனக்கு 8 வயசா? 8 வயசு எப்படி? 4வது 7 வயசா தாரணீஸுக்கு? 7 முடிஞ்சு 8 நடக்குது. ஒரு வயசுல 6வது சேர்த்தியா? 6 வயசுல 1வது, 7 வயசுல 8 வயசுல 9 வயசுல. இப்போ இந்த வருஷம் 10 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதை தான் நான் பைத்தியக்காரன். 10 வருஷம் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாவே. இப்போ நீ வந்து தெளிவாக பேசுறியா? 10 வருஷம் நமக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு. சரியா? புள்ள பிறந்தது 11வது. தாரணீஸுக்கு இப்போ 10 வயசு. சரி, 9 வயசு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ 10 வருஷம். 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. தர்ணீஸோட பிறந்த நாளே முடிஞ்சிருச்சு. ஏய், 4வதுல எப்படி அவனுக்கு 9 வயசாக இருக்கும், 8 வயசாக இருக்கும்? பைத்தியமா நீ? சரி, இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டு போகுது. இப்போ எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா தரமான சாம்பார், இட்லி, சுட சுட இட்லி ப்ளஸ். சரி, நான் வந்து பேச வந்த விஷயத்தையே டாப்பிக்கை விட்டுட்டு வேறு விஷயத்தை டாப்பிக்கை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப சிம்பத்தி பண்ணாத நிஷா. எப்படின்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, செல்வா ரொம்ப இப்போ இந்த 5 சேனலுக்கு வீடியோ எடுத்து போடணுன்னா இப்போ இன்றைக்கி செல்வா டெக்கில் 3 வீடியோ போட்டிருக்கேன் நிஷா.
குவை தமிழில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லு பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் நிஷா? ஒரு சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் கண்டென்ட் தேடணும் முதல்ல. இப்போ செல்வா டெக்னா யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தேடி தான் இன்றைக்கி 2 வீடியோ நீ எடுத்து கொடுத்த. 2 வீடியோவுமே நீ தான் எடுத்து கொடுத்த வீடியோ எடுத்தது. ஆனால் அதுக்கு நான் கண்டென்ட் தேடுறதுக்கு 2 நாள் உழைச்சிருக்கேன். எத்தனை நாள்? அது வேலைங்கிறது வந்து எல்லாம் ஒன்று தான். இப்போ பேசிக்காக இப்போ உன் செல்லை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. உன் செல்லு இப்போ இருந்துச்சுன்னா கமெண்ட் நான் படிச்சு காமிப்பேன், நீ பதில் சொல்லணும். அது உன் சேனலில் உள்ள கமெண்ட் தான். அம்மா சொல்லுங்கம்மா. கீழே பாருப்பா, எடுத்து ஒழிச்சிட்டாவ. இப்போ நீ அத்தை தம்பி கட்டில் கடியில் கிடக்கணும் பாரு. ஃபோன்லாம் அப்படி தான் கிடக்கும். இன்னொன்று என்னென்னா வேலை பார்க்கல அப்படின்ட்டுலாம் அந்த கமெண்ட் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து. கண்டுபிடிச்சிட்டா நிஷா. இல்லை இப்போ எல்லாருமே என்னன்னா உழைக்கிறாங்க, நீ வந்து பிரைன்ல உழைக்கிற, அவ்வளவுதான். அதானே சொல்ல. எல்லாம் உழைப்புங்கிறது ஒன்று தானே. அது வந்து இங்கே பாருங்கள் நம்ம சேனலோட இது கமெண்ட் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய காசு யூடியூப்பில் நிறைய காசு வருதுங்கிறாங்களே. எவ்வளோ வருது இந்த மாதம்? எவ்வளோ வந்திருக்கு பாரு, பார்த்து சொல்லு. 13,000 லூசு. எவ்வளவு வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு. இதான் காசு 6,300 ரூபா. இவ்வளோ தான் இந்த காசு. 13,000 ரூபா எப்படி வந்துச்சுன்னா நம்ம 5 சேனல்லையும் சேர்த்து 13,000 ரூபா. நமக்கு ஒரு சேனலில் வந்து இந்த மாதம் நிஷாவோட இந்த மாதம் நமக்கு 87,000 வியூஸ் தான் போயிருக்கு. இந்த ரெவன்யூ கம்பெனி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. போன மாதம் 11,000 ரூபா வந்திருக்கு. இந்த இதில் பாருங்கள், ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே மாதம். இந்த 11,000 ரூபா இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னா 5,606 ரூபா வந்திருக்குப்பா. இவ்வளோ தாண்டி வருமானம். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் பெரிய வருமானம்லாம் கிடையாது. இந்த கமெண்ட் பண்ணுறவங்க மாதிரி பெரிய வருமானம் கிடையாது, சரியா? என்னோட ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற சேனல்லாம் அதனால் அவ்வளோ பெரிய வருமானமாக தெரியுது. அந்த கமெண்டை படித்து பாருங்கள் எல்லாருமே. ஃபுல் அக்சஸ் நிஷாவோட செல்லில் மட்டும்தாங்க இருக்குது. கமெண்டை படித்து பார்ப்போம். நிஷா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லு. கமெண்ட்ஸு ஓப்பன் பண்ணிட்டேன், வியூ ஆல்னு கொடுத்துட்டேன். பாப்பு உட்காருமா. தியா தர்ணேஷ உட்காருமான்னு. சரி நிஷா, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன செல்வா ப்ரோ சிரிக்கிற ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்னொரு பொண்டாட்டி வேணுமா? ஏதோ ஒரு ஷார்ட்ஸு, இது எனக்கே தெரியாதுங்க. இவ்வளோ இது பண்ணது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தது அப்படிங்கிறது நிஷாவாக பண்ணது. என்ன இன்னொரு பொண்டாட்டி வேணுமா எனக்கு? நான் இப்போ அப்படி கேட்டிருக்கேனா? சரி, அடுத்த கமெண்ட் படிக்கிறேன். செல்வா நிஷா பின்னாடி நல்லா ஓபி அடிக்கிற. ஓகே, உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், அது நானே ஒத்துக்கிறேன். வீட்டு வேலை பார்க்க மாட்டேன், மற்றபடி எல்லா வேலையும் பார்ப்பேன். மை ஃபேவரட் சாங் சரவணன் மீனாட்சி சாங் ஏலோ ஏலேலோ அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டெய்ன்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். நிஷா கிடைக்கும். தரணிமா உட்காருமா, இதுக்கு மேலேன்னா அம்மா சமைக்கிற வரைக்கும் உட்காரு. நிஷா, நீ அன்னதானம் இது பண்ணில்ல, அதில் உளுந்து எப்படி நீ 2 கிலோ அரிசிக்கு எப்படி 1/4 கிலோ உளுந்து போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்த்து பதில் சொல்லிடுறேன். அன்னதானம் பண்ணியில் 150 இட்லி செஞ்சு இல்லை, 125 இட்லி செஞ்சு இல்லை, எப்படி 2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து 50 ரூபாய்க்கு உளுந்துன்னு சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1/4 கிலோ உளுந்து 50 ரூபா தான், அதான் 2 கிலோ அரிசிக்கு அவ்வளோதான் வரும் உளுந்து. அவங்க இட்லி வந்து கல் மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. இந்த கமெண்ட் அவங்க தான் பண்ணியிருக்காங்க.
இப்போ நான் அதில் சுட்ட இட்லி தான் அன்னதானத்துக்கு மாவு அரைக்கலையே தான் நான் வீட்டுக்கும் அரைச்சேன். வீட்டுக்கு வந்து 2 கிலோ போட்டு காமிடி கல் மாதிரி இருக்கா பொசு பொசு இருக்கானே. கல் மாதிரி இருந்தால் இப்போ இப்படி வரவே வராதே, இப்படி வராது. எங்கள் வீட்டுக்கும் அதே மாவில் தான் மிச்சம் இருந்த மாவை. இல்லை 2 கிலோ வந்து வீட்டுக்குன்னு அரைச்சேன், 2 கிலோ வந்து அன்னதானத்துக்குன்னு அரைச்சேன். அன்னைக்கு 2 வாளியில் மாவு அரைச்சிட்டு வந்தேன். 1 வாளி மாவு வந்து நான் வீட்டுக்குன்னு வச்சுட்டேன், 1 வாளி மாவை வந்து நான் அன்னதானம் இட்லி வந்து சுட்டேன். இது 100 இட்லி பக்கம் இருக்கும். இது உங்களுடைய ஓன் ஹவுஸா? ஆமாம், இது எங்கள் சொந்த வீடு தான். சாப்பிட்றீங்களா? விஷம் உண்டா ஓலைப்பாம்புல? ஓலைப்பாம்புல தெரியல. ஓலைப்பாம்பு வீடியோ எடுத்து போட்டு விட்டில்ல, விஷம் இருக்கா இல்லையா? விஷம் இல்லைடா, கடிச்சா சொறி மாதிரி வரும். அந்த ஒரு மாதிரி உடம்புல அலர்ஜி தான் வருமே தவிர ஒன்றும் இது விஷமெல்லாம் கிடையாது. அந்த அந்த கறி கூட நிஷா தான் வாங்கணுமா? நீ வீடியோவில் சொல்லியிருந்தில்ல கறி வாங்க போகிறப்ப. இல்லை, எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த கறி கூட நிஷா தான் வாங்க போகணுமா? மறுபடியும் நான் கறி வாங்க போயிட்டு வந்து சமைச்சேன். அந்த கறி கூட நிஷா தான் வாங்கணுமா? நீங்கள் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. வாங்க மாட்டாரு, என்னைக்காவது வாங்குவாரு, ஒவ்வொரு சமயம் வாங்க மாட்டாரு. சரி, அடுத்த கொஸ்டின். இந்த இடம் எவ்வளோ செண்டு நிஷா? எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. செண்டெல்லாம் நிஷாவுக்கு எனக்குமே அந்த குழிம்பாங்க, செண்டும்பாங்க, ஏக்கர்பாங்க. சாம்பாரா என்ன வைக்க? சரி வா சாப்பிடு. செண்டும்பாங்க, ஏக்கரும்பாங்க. அது இது உனக்கு தெரியுமா நிஷா? எனக்குமே தெரியாது. இல்லை தம்பி, அது வாய்ப்பாடில் இருக்குண்டா. ஒரு குழின்னா எவ்வளோது, ஒரு செண்டுன்னா எவ்வளோன்னு. ஐ எம் ஆல்சோ மண்ணை. எப்போ மன்னார்குடி போக போகிற? எப்போ? அது என்ன டாக்டர்? அந்த டாக்டர் பேர், ஆஸ்பத்திரி பேர் சொல்லு. ராமநாதன் ஆஸ்பத்திரிக்கு நிஷா வருவா. ராமநாதன் ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடாது, டாக்டர் ராமநாதன். அவங்க ஆஸ்பத்திரிக்கு வருவா நிஷா பல்லுக்கு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஜாலியா நம்மளோட ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஆயிடுவாரு, நம்ம குடும்பத்துல உள்ளவர் மாதிரி பேசுவாரு. சூப்பரா இருக்கும். அவரோட வீடியோ போட்டுருக்கேன். அப்போ மன்னார்குடி போனீங்கன்னா முன்னாடியே நீ ஒரு வீடியோ போட்டு விட்ரு, மன்னார்குடி வர்றேன்னு. சரியா? சரி, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீ குண்டுமணி அனுப்புனீல, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து அதை பீரோல பர்ஸ்லாம் வச்சு காசு வந்து கொஞ்சம் சில கடன்லாம் அடைச்சிருக்கோம். அது மாதிரி அவங்களும் வச்சுக்கிட்டோம்னா நாங்கள் அந்த லைவ் வீடியோலயே சொன்னோம். நாங்கள் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க அந்த லைவ் வீடியோ. ஆனா 10 பேருக்கு நீ அனுப்பிச்சு வச்சிட்டியா? அனுப்பிச்சு வச்சிருக்கேன். 10 பேத்துக்குமே நான் அனுப்பிச்சு வச்ச ரிசிப்ட் கூட நான் வச்சிருக்கேன். ரிசிப்ட் கூட நிஷா கிட்ட இருக்கு. அந்த எஸ்டி கொரியர்ல அனுப்பிச்சு வச்சியா? எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. அப்படிதானே நிஷா? எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லிருந்தாங்க வந்துருச்சுக்கா அப்படின்னு. எந்த ஊர் போட்டிங் சிஸ்டர்? நீ உன் தங்கச்சி எல்லாம் போய் போட்டிங் பண்ணீங்கல்ல, எந்த ஊர்? மனோரா போட்டிங் இருக்குல்ல, அந்த அங்கதான். இந்த அடுத்தது ஏன் நிஷா என்ன இவ்வளோ கேள்வி வருது? உன் வீடியோவில் எந்த வீடியோ போட்டாலும் இப்படியே இவ்வளோ பேர் இப்படி கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா? என்ன ஏன் இவ்வளோ கேள்வி வருது உனக்கு? ஏன் கேள்வி வருதுன்னா, நம்ம தான் சொல்லிடுறோம், லாஸ்ட் எண்ட்லேயே சொல்லிடுறோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதனால அவங்க கேட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க டவுட்டை நம்ம கிளியர் பண்ண வேண்டியது. ஹவு டு காண்டாக்ட் யூ செல்வா ப்ரோ அண்ட் நிஷா சிஸ்டர்? எப்படி உங்களுக்கு, அதாவது இப்போ எதுக்காவது கேட்டுப்பாங்க, ப்ரமோஷனுக்கோ இல்லை வேறு எதுக்கோ, எப்படி காண்டாக்ட் பண்ண? நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது. 2வது லைவ் 3வது 4வது லைவ்லையோ வந்து அந்த நம்பர் நாங்கள் குண்டு பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் பாருங்கள், அந்த லைவ் வீடியோவில் பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நிஷா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அக்காட்ட பேசினேன். அவங்க வந்து கிறிஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அந்த அக்கா வந்து இவ்வளோ எப்படி நிஷா இவ்வளோ ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ தான் கால் பண்ணிட்டு வச்சாங்க. நீங்கள் அதுக்குள்ளேயும் இங்கே ஒரு அடுத்த கமெண்டா, டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ், பிஹேவ் டீசென்ட்லி இன் திஸ் வீடியோ. உனக்கு சென்ஸ் எல்லாம் இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக போடுவியா? என்ன ஏது? என்ன ட்ரெஸ் கரெக்டாக போடுவியா? நல்லா தானே சுடிதார் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ?
உங்கள் வீட்டில் எக் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு. இல்ல எங்க வீட்ல முட்டை இல்ல, கோழியே இல்லங்க இல்லை இல்லை இருந்துச்சு, அது ஒரு சீசனில் இருந்துச்சு. எங்கள் அம்மாவை இருந்தால் பார்த்துக்கோ. அத்தை எல்லாம் இருந்தாங்க. கோழி பண்ணுமே நான் செல்வாட சொல்றேன் கோழி வாங்கி விடலாம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து கிராஸ் கோழி விற்கிறாங்க, அந்த பிராய்லரும் நாட்டுக்கோழியும் கலந்த மாதிரி விற்கிறாங்க. இங்க வீட்டுங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன், எல்லாம் குஞ்சு குஞ்சா நிக்குது, கொஞ்சம் பெருக்கட்டும் நான் தாரேன்னு இருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். சாம்பார் ஊற்ற சொன்ன சாப்பிடு ஊற்றிட்டு. ஒய் யூ ட்ரிங்க் சேம்லெஸ் ஒய் யூ ட்ரிங்க், ஏன் குடிக்கிற வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க நானே பதில் சொல்லிடுறேன். ஒய் யூ ட்ரிங்க் அது ஆமாம். சரி, நான் ஒன்றும் சொல்லலை. சேம்லெஸ் வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஏன் குடிக்கிற வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் தமிழில். இதுக்கு அர்த்தமே ஒய் யூ ட்ரிங்க்ஸ் சேம்லெஸ் அப்படின்னா நீ ஏன் குடிக்கிற வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, நான் குடிக்கிறேங்க, நான் ஒத்துக்கிறேங்க. தப்பு செய்கிறவங்களோட செய்கிற தப்பு ஒத்துக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க. ஆமாம். சேம்லெஸ் வெக்கமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வெக்கமாக தாங்க இருக்குது. நிறுத்திடுறேன், ஓகேங்களா? அது பிள்ளைங்க பெருசானா ஆட்டோமேட்டிக்காக இதாக இருங்கிறாங்க, தெரியலன்னு. நீங்கள் ட்ரோன் வீடியோ எடுத்தது நான் எடுத்த வீடியோ உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்க. ட்ரோன் வீடியோ எடுத்தாங்களாம் ஆத்தாள் ஒரு இதில். நான் எடுத்தது இந்த தமிழாக இருந்தால் நிசாக்கிட்ட காமிச்சிருவேன். நேற்று ரூம் சாப்பாடு நேற்று அன்பு சாப்பாடு எப்போ எங்கே. அடுத்த அன்னதானம். அடுத்தது ஆகஸ்ட் 11 என்னோட பர்த்டே. அடுத்த அன்னதானம் என்னோட பர்த்டே ஆகஸ்ட் தேதி 25. இதுல ஒரு 5 நாள், அங்கிட்டு ஒரு 10 நாள், 15 நாள் கழிச்சு நம்ம செய்வோங்க. 11 இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 சேனல், ஒரு சேனலுக்கு 20,000. அப்போ 5 சேனலுக்கு 1 லட்சம் வருமா சேலரி. 1 லட்சம் வந்துக்கிட்டு இருக்கா? என்னடா வரும் அப்பாவுக்கு? 1 லட்சம்லாம் கிடையாதுங்க, ஒரு சேனலோட 10,000 ரூபா வருது, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சேனலோட இன்கம் வந்து எவ்வளோன்னு காமிச்சிருக்கோம். அதே 5 வீடியோவுக்கு போட்டால் எவ்வளோன்னு பாருங்கள். அதுலேயே 5 வீடியோவில் 2 சேனல் வந்து 5 சேனலில் 2 சேனல் வந்து இது வரல, பேமெண்ட் வரல. உங்கள் ஜிபே நம்பர், ஜிபே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வேணாம் இதில் எல்லாம். சரி, இதை நிசாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கமெண்ட் படிக்கல, இந்த கமெண்ட்டை முதல்ல பார்த்துக்கோங்க. தண்டச்சோறு செல்வா, சனியே உனக்கெல்லாம் அந்த சாப்பாடுல கொஞ்சம் விஷத்தை போட்டு கொடுக்கும் போதுதான் சேர்ந்து அந்த. நான் படிக்கிறேன். தண்டசோறு செல்வா சனியனே, உனக்கெல்லாம் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை போட்டு போய் சேர்ந்துரு. அந்த பொண்ணு பிள்ளைங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கட்டும். அதுக்கு எத்தனை லைக்கு பற்றியா? 100 லைக்கு அப்படி நினைக்கிறியா? ஏன் சிரிக்க? இங்கே பாருங்க மாமன் மகத்தை, இங்கே பாருங்க. அப்பா விஷத்தை குடிச்சிட்டு சேர்த்துட்டோம்னா நீங்கள் எல்லாம் இல்லைடா. அப்படி இல்லடா இல்ல இருக்கலாம். எப்படின்னா சாப்பிடுங்க எழுதுங்க. அடுத்த கமெண்ட் அடுத்தாங்க. ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சரி, 88 அந்த நம்பரை நான் சொல்றேன். 88 70 69 13 41. திரும்ப சொல்லு. 88 70 69 13 41. இதாங்க நம்மளோட ஃபோன் நம்பர். எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்புக்கு மறந்துடாம உங்க குழந்தைங்கள்லாம் 3வது 4வது படிக்கல, உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றத சொல்லுங்க. என்ன கோவில் கயிறு கட்டுறீங்க? எனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன கோயிலில் கயிறு கட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பல கோயில கட்டினாலும் பிடிக்கிறவன் அவனா மனசு வந்து அவங்களா மனசு வந்து திருந்தனாதான். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு வேலை கஷ்டமா இருக்கு, இதோட சின்ன வேலையா நம்ம மனசு வச்சு செய்யறோம்ல, அதே மாதிரிதான் அவங்களாம் வந்து பிடிச்சது போதும், இதை விட நம்ம பொன்னாடி பிள்ளைங்க போதும்டி. என் அம்மாட்டுக்கு நீ பதில் சொல்லாதடி விடுறி.
அப்புறம் ஏன் அதை ஏன்ட்ட இந்த அடுத்த கமாண்டு. நிஷா இப்பதான் ஆப்ரேஷன் பண்ண ஏன் இவ்வளவு வேலை பார்க்குற? ஆப்ரேஷன் பண்ணினியா இல்லையா? ஊசி போடுறவங்க ஊசி போட்டாங்களா? அது போட்டியா நிஷா? உடம்பு பார்த்துக்கோ. ஏன் இப்போதானே ஆப்ரேஷன் பண்ண 1 மாதம் தான் ஆகுது. 1 மாசமா? ஆமாம் 1.5 மாதம் இருக்குமா? 2 மாதம். மே மாதம் நம்ம கடைசியில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஜூலை ஆகிட்டு இருக்கு. 2 மாதம் ஆகுது. ஆனால் வெளியில் உள்ள தையெல்லாம் ஆறி நான் வெளியே வந்து தையெல்லாம் பிரிச்சுட்டேன். ஆனால் உள்ளே வந்து நார்மலாக வலிச்சிட்டு தான் இருக்குது. வேறு யாரும் இல்லை வேலை பார்க்க. இப்போ நான் படுத்துட்டேன்னா தியாதானி சாப்பாடு யாரும் செய்ய மாட்டாங்க. செல்வா அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் எங்கள் மாமனார் அவரு காலுக்கு முடியாது, அவர் கால் முடியாது. அப்போ இந்த வீட்டில் நான் படுத்துட்டேன்னா யார் சாப்பிடுவா? இப்போ பக்கத்துலேயே சொல்லுவாங்க, அளவா வேலை பாரு நிஷா, நீ படுத்துட்டீங்கன்னா 5 பேத்து சாப்பாடை நீ யார் பார்த்துப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ நான் என்னால் முடிஞ்சாலும் முடியலனாலும் எனக்குள்ள வடியை வச்சுட்டு என் பிள்ளைங்களுக்காக ஆஹா நம்ம இந்த இது செஞ்சு தந்தாதான் அவங்க சாப்பிட முடியும் அப்படின்றதுனால அவங்க சந்தோஷம்னால அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே நான் இது பண்ணிடுறது. என் உடம்ப நான் அவ்வளோவா இது பண்ணிக்கிறதில்ல. அதனால டேப்லெட்லாம் நான் வந்து நான் நிஷா கிட்ட ரொம்ப தடவை சொல்லிட்டேன். நிஷா கிட்ட நிஷா ரெஸ்ட் எடு நிஷா, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது வாய் வார்த்தையால சொல்லக்கூடாது, செயலால செய்யணும். எல்லாருமே சொல்லலாம், அம்மா நான் உனக்கு வேலை செய்யறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தானே நான் அவனுக்கு சொல்லவா? சொல் வேற செயல் வேற. இப்ப நீ சொல்லி இருக்க அது செயலா செய்யல. அது என்னடி அவங்க கமாண்ட். இந்த அடுத்த கமாண்ட். அண்ணா வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாமா? அது நிஷா கிட்ட வாங்க சாப்பிடலாம். நிறைய பேர் எங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க எங்க கையால. வாங்க கண்டிப்பா நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றதா இருந்தா கண்டிப்பா வரலாம். எல்லாத்துக்கும் நிஷா வீட்டுக்கு வாங்க. ஹாய் நிஷா, எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, நல்லா தான். எனக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. செல்வா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? என்னம்மா ம் தோசை சுட தெரியுமா? சரி ஓகேங்க. இந்த இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு கமாண்டு. ஏன் செல்வா நீ இருங்க காமிச்சுக்கிறேன். ஏன் செல்வா நீ டீ கடையில போய் டீ குடிக்க மாட்டியா? அப்பா குடியாப்பா, அவளை ஏன் தொந்தரவு பண்ற? ஏன் படுத்துற? அவங்க ரெஸ்ட் எடுக்க விடுப்பா. டீ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ இந்த ஒரு வீடியோவில் நீ இதுதான் வந்து சிம்பத்தின்னு சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் நான் டீ கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. நீ போய் டீ கடையில் குடிங்கிறாங்க. டீ கடையில் குடிக்க காசு அதுவும் நிஷா தானே கொடுக்கணும். நான் இந்த களத்தூர் வந்து ஒரு 5 வருஷமாக இருக்குது. நிஷா களத்தூரில் எந்த ஒரு டீ கடையிலாவது நான் டீ குடிச்சிருக்கேனா? ஒரே ஒரு டீ பேராவூர்னே திருச்சி நம்மளதெல்லாம் விட்டுரு. களத்தூரில் போய் நான் ஒரு டீ குடிச்சிருக்கேனா? இந்த அப்போ அடுத்தது நிஷாவுக்கு தான் இது. படி. என்ன நிஷா ட்ரெஸ் இது? கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸு போடுமா? சின்ன பிள்ளை மாதிரி இந்த நேற்று தாவணி கட்டியெல்லாம் தாவணி பாவாடை சட்டை போட்டிருந்தில்ல, பெரிய பொம்பளை மாதிரி 2 பிள்ளைங்க ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதுக்காக இதை விடக்கூடாது, இதுக்காக இதை தான் இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா புடவை தான் கட்டிக்கிட்டு போகணும் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு வந்து 2 குழந்தை ஆயிடுச்சுன்னா நான் இப்போ வந்து தாவணி பாவாடை போடுறேன்னா அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்துட்டா நான் போட முடியும். அதனால எங்கள் அத்தையுமே சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, இப்போ போடாமல் வேற எப்போ போடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு வளையலாக இருக்கட்டும், பாசியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எந்த கடைக்கு போனாலும் வந்து வளையல் வாங்குவேன், செயின் வாங்குவேன், தோடு வாங்க போகிறேன். அப்போ எங்கள் அத்தை சொல்கிற ஒரே விஷயம் வந்து இதுதான், இப்போ போடாமல் எப்போ போட போகிறேன். அதுதான் எங்கள் அப்பா. வயசுக்கு வந்துட்டா போடுவியா? வயசுக்கு வந்தா எனக்கு என்ன இப்போ ஒரு வளையல் போட்டால் எனக்கு அதே மாதிரி புது வளையல் போடும்பா. அவளுக்கு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் போடும். எல்லாம் வயசுக்கு வந்து பெரிய பிள்ளையாகி கல்யாணம் இருந்தாலும் ஒன்றதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. ஏன் சொல்லு?
மருமகன் ரூட்டு விட்டு போயிடுவான் ஒன்று மாமியார் அதனால நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் தெரியும்ல, நம்ம பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இப்படிலாம் நம்ம போனா நம்ம பிள்ளைங்கள வந்து இனிமே அந்த உங்க அம்மா இப்படி போயிட்டு இருக்கு, உன்னோட சின்ன பிள்ளை மாதிரி உங்க அம்மா போகுதுன்னு கேட்டுருவாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா என் லைஃப்ல அது வந்து நடந்திருக்கு. அதனால என்ன அதை நான் வந்து நடந்துச்சு நான் என்ன பண்ண நடந்துச்சு மாட்டேன்னு என்ன எனக்கு நடந்துச்சு தெரியும். என்ன நடந்துச்சு சொல்லு. அந்த கதை அம்மா இந்த கதை இனிமே இந்த மாதிரி நைட் பண்ணாத. நான் தூங்கையில கதை சொல்றேன். இப்படி சாப்பிடு, சம்மனை காலை போட்டு உட்காந்து சாப்பிடு, காலை நீட்டிட்டு சாப்பிடாது. சரி அடுத்த கமெண்ட் போடு. ஹலோ, நீங்கள் தூங்கும்போது இப்படி அந்த பொண்ணை எழுப்புனா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நீ தூங்கிட்டு இருக்கல, நான் எழுப்புனேன்ல ஒரு வீடியோ. நாங்கெல்லாம் பொண்ணு நாங்கெல்லாம் பொண்ணா பிறந்ததே பாவம். பாவம். அவங்களும் ஒரு பொண்ணு போல இருக்கு. ஜீவிதா அப்படிங்கிற ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பொண்ணா பிறந்ததே பாவம். ஆமா, உன்னை நீ தூங்கிட்டு இருக்க எழுப்புனா இல்ல 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 அந்த பிள்ளைய எழுப்புறீங்க. அவங்க சொன்ன கமெண்ட்டை விட்டுரு. அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கே நான் உன்ன அர்த்தமா சொல்றேன். காலையில நீ வந்து 8 மணிக்கு எந்திரிக்கிற, ஆனா நானும் பிள்ளைங்களாம் 6 மணிக்கே எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க எப்படி சொல்ற. உனக்கு ஒரு டிஸ்டர்ப், நாங்க பேசுறதே உனக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கு, அதுல நீ எழுப்புனா எப்படி இருக்கும், அததான் அவங்க கேட்டிருக்காங்க. நீ சாப்பிடு. ஒரு இட்லி 1 மணி நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்க. ஒரு இட்லியா? 2வது இட்லியா? அங்க 3 இட்லி இருந்துச்சு, ஒரு இட்லி எடுத்தேன். சரி, இந்த அடுத்த கமெண்ட் போடு. எங்க ஊருக்கு ஏன் ஜல்லிக்கட்டு பார்க்க வரல? எந்த ஊருன்னு தெரியலையே. தெரியல எனக்கு. எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணிருங்க, கண்டிப்பா வரும். தெரியாது முத நாளே நீங்க. அது நம்ம பக்கத்து ஊரா இருந்தா. இப்ப எங்க வீட்ல பாக்குறேன், ரொம்ப தூரம்லாம் பக்கத்துல செர்வாவடியில இந்த மாதிரி நடக்குது, தஞ்சாவூர் பேராவூர்ல இந்த மாதிரி நடக்குது, நாளைக்கு நடக்க போது வாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா வருவோம். பட்டுக்கோட்டை. நிஷா கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. ஏன் ரெஸ்ட் தான் நல்லா செல்லு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா பகல் ஃபுல்லா. செல்லு பாக்குறேன், இன்னைக்கு செல்லு பார்த்தேன்னு சொல்லு. காலைல 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பிள்ளைங்க கலப்பினேன், வந்து துணி துவைச்சு பாத்திரம் கழுவுனேன், சாப்பாடு செஞ்சு மோர் குழம்பு வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தாண்டி இருந்த. வீடியோ எடுத்தோம். 3 மணிக்கு கிளம்பி பேரண்ட்ஸ் மீட்டிங் இதுக்கு போயிட்டேன். என்ன திட்டுவாங்கடி எல்லாரும் திட்டட்டும். 4 மணிக்கு வந்தேன். 4 மணிக்கு வந்து டீ வச்சு கொடுத்து பாத்திரத்தெல்லாம் கழுவி துணியை அலசி காய போட்டு மடிச்சு வச்சேன், காஞ்ச துணியை. நிஷா எத்தனை மாசம்? நிஷா இதுக்கு எத்தனை மாசம்? வயிறு தொங்கிக்கிட்டு கிடக்கல, அது கேக்குறாங்க. நல்லா தானே இருக்கு. தெரியல, அவங்க கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணனால அப்படி தெரியுங்க. அடுத்த அக்கா, நீங்க கஞ்சிவா இருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம தான் அதெல்லாம் எப்பயோ அந்த அது எத்தனாவது மாசம்னு முத பாரு, அதுக்கப்புறம் நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்போம். அவங்களே கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? என்ன படி இதுதானே, அதான் நிஷா எத்தனை மாசம்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணி விட்ருவோம். நாளைக்கு உள்ள கமெண்ட்லாம் நாளைக்கு படிப்போம். எப்போவுமே அந்த கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது யாருன்னா நிஷா தான். ஹார்ட்டை போட்டு விட்டு தாக்கி தள்ளிட்டு போயிடுவா. அரைஞ்சு போடுவோம். ஒரே ஒரு தடவை பண்ண நீ சொல்லிட்டு ஹார்ட்டெல்லாம் என்ன கேட்காம போடாத. இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் விட்டுட்டேன். இன்ஸ்டாகிராம்லையும் கேட்காமே இன்னைக்கு நான் போட்ட வீடியோ உன்கிட்ட கேட்டுட்டு இதை ஆஃப் பண்றேன் செல்வா, ஆஃப் பண்ணிட்டு தானே போட்டேன். அப்புறம் நிஷா தான் அப்படிங்கிற. சரி, எதுவுமே நிஷா இல்லைங்க. யூடியூப்ல எல்லாம் வர்றதையும் சரி செல்வா தான். அதெல்லாம் நிஷாவே கிடையாது. நிஷாவுக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப பேசுறது மட்டும்தான் நிஷா. இது அப்லோட் பண்றது, கமெண்ட் வர்றது, படிக்கிறது எல்லாமே செல்வா. சரி, இப்போ அப்லோட் பண்றது நிஷா தான். என்னால வெளியில கொசு கடியில உட்கார முடியாது, கொசு பிச்சு எடுத்துரும். நீ தான் ஏத்தணும். ஏன் வேலையை பார்க்கணும் தான். இப்ப மாமா சோறு போடணும், சோறு கொடுக்கணும், இட்லி வேக வைக்கணும், உனக்கு இது பண்ணணும், பாய் வைக்கணும், பிள்ளைகளை தூங்க வைக்கணும். சரி ஓகே, நாளைக்கு நாளை பொறுத்த லீவு தான். வேறு இடத்துக்கு ஏதாவது டூர் போவோம். 4 பேர் சீட் எழுதி பேர் போட்டிருக்கான் தர்ணேஷ். குளிக்கு எடுக்கிறது, குளிக்கு யார் எடுக்கிறாங்களோ யார் பேர் வருதோ அந்த இடத்துக்கு போகிறோம். அவன் என்ன பாதி எழுதலடி, பாதி எழுதலை. இங்க பாருங்க, இது வந்து பெயருக்கு பைக், பெரிய பைக்லன்னு போட்டு நிஷாந்தி ஊருன்னு நிஷா அண்ணா ஊர் சொல்லலையே. என்ன ஊரு நீ சொன்னீங்கன்னா அதே மாதிரி பெரிய பைக் செல்வா ஊர். நானும் ஊர் சொல்லலை எந்த ஊர்னு. இதுல பாப்போம். பெரிய பைக் ஸ்ரீதியா ஊரு கோடியக்கரை. முந்திரி கொட்டை 1 ரூபா கீழே கடந்து எடுக்கணுமா? அது அடுத்து தர்ணேஷ் விட்ட எடுத்து பாரு. அதே நோட்ல இல்ல அவன் நோட்லயே இருக்கு. அதே நோட்ல தர்ணேஷ் என்ன எழுதிருக்கான்னு பார்ப்போம். பெரிய பைக்கு சே தரணீஸ் ஊரு கோடியக்கரை. கேடியக்கரன்னு எழுதி வச்சிருக்காண்டி. முந்திரி கொட்டை
அவர் 2 பேரும் கொடியக்கரை எழுதிட்டாங்க. இப்போ நிஷாவும் செல்வாவும் எழுதுவோம். சீட்டை குலுக்கி போட்டு பார்த்து எந்த ஒரு பேர் வருதோ. அது சாட்டர்டே நிஷா வந்து தஞ்சாவூர் கோயில் போகலான்னு சொன்னா. நீ வந்து அந்த பட்டிக்கோட்டை விலங்கு காட்சிக்கு போலான்னு. நான் பட்டுக்கோட்டைன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு வருமானமே இல்லை. வருமானம் இல்லைன்னு கிடையாது நிஷா. வரும் நிஷா. ஏன் நிஷா அவசரம்? வரும் தான். எங்க வரும்? வாயில கட்டணும் காக்க வளம். உடறி வருண்டி. காசுங்கிறது இன்னைக்கு இப்போ ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இப்போ போய் சாம்பார் பாக்கெட் தூள் வாங்கினேன். நான் இப்போ நம்ம சம்பாரிச்சது, நானும் சொல்ல மாட்டேன், நம்ம சம்பாரிச்சது 10 ரூபாய்க்கு வாங்கினோம். 10 ரூபா சாம்பார் பாக்கெட் எங்கே போயிடுச்சு. இப்போ மிச்சர், குச்சி மிச்சர் வாங்கிட்டு வந்து நீங்கள்ல குச்சி, நம்ம 100 ரூபா சம்பாரிச்சது. 100 ரூபா யார்கிட்ட இருக்குது? பேக்கரி கார்ட்ட இருக்குது. அவர் யார்கிட்ட கொடுப்பாரு? அவர் மாவரைச்சி அவர்கிட்ட கொடுப்பாரு. காசுங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஓகேயா? சரி, ஓகே. அடுத்த லைவில் பார்க்கலாம் நாளைக்கு. பாய் சொல்லு. இது லைவா? ஆமாம், லைவ் தான் இது. வீடியோ. சத்தியமா லைவ். காட்டு பாப்போம். சத்தியமா லைவ். அப்லோட் பண்ணுன்றவே அது வீடியோவை தான். நான் உனக்கு சொல்கிறேன் பாரு எப்படின்னு. வீடியோ எடுத்து லைவ் போட்டு விடலாம். சும்மாவும் லைவ் பண்ணலாம், வீடியோ எடுத்து விட்டும் லைவ் போட்டு விடலாம். லைவ் போட்டு இன்னைக்கு நிஷா வந்து இதை கற்றுக்குவா, எப்படி வீடியோ எடுத்து லைவ் போடுறதுங்கிறத. ஐயையே கற்றுக்க. கும்பிடுவோம், காலுக்கு ஒரு கும்பிடு. நான் வரல. சரி, சாப்பிட செய். ஓகே தியாமா, பாய் சொல்லுமா. தானி சொல்லு. பாய் நிஷா, பாய் சொல்லு. பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்னி சாப்பிட போறோம். நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்றத? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இட்லி, நேற்று வச்ச சாம்பார், நேற்று அமாவாசை, ஆடி அமாவாசை, அதுக்கு வச்ச சாம்பார், காரச்சட்னி. அதுவும் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, அதுவும் பிள்ளைங்களுக்காக ஆக்குனது. சரி, ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு. லவ் யூ. பாய் பாய். நாளைக்கு பாதிக்கமெல்லாம் நாளைக்கு பிடிப்போம்.